கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போகாம டெய்லி 8 மணி நேரம் படிச்சு முதல் முயற்சியிலேயே 22 வயது இளம் பெண் இப்போ IAS அதிகாரி ஆயிருக்காங்க. ரிட்டையர் ஆன ஆர்மி ஆபீசருடைய பொண்ணுதாங்க இவங்க, சந்திரஜோதி சிங். இவங்க தான் பாத்தீங்கன்னா UPSC எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி IAS ஆபீசரா ஆயிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் தான். இந்த TNPSC, UPSC, பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் நினைக்கும் போதே சபா இப்பவே கண்ணு கட்டுதே. ஆனா அப்பேற்பட்ட கஷ்டமான எக்ஸாமையே இவங்க முதல் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் ரொம்ப தீவிரமா படிச்சிருக்காங்க. எந்த விதமான கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போலங்க. வீட்லயே டெய்லி 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. எக்ஸாம் நெருங்குறப்போ பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் படிச்சிருக்காங்களாம். ஸோ வீட்டில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. 2018 IAS ஆஃபீஸர் ஆகணும், சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 வருஷம் தீவிரமாக படித்தாங்க. இப்போ IAS ஆஃபீஸராகவும் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. UPSC எக்ஸாம்ல ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ல இவங்களுக்கு 28வது இடமும் இந்த சந்திரஜோதி சிங்குக்கு கிடைச்சிருக்கு. 22 வயசுலயே IAS ஆஃபீஸர் ஆகுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் இது சில வருஷங்கள் முன்னாடியே நடந்துச்சு. இப்போதான் சோஷியல் மீடியால நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. சந்திரஜோதி சிங் 2 வருஷம் IAS ஆஃபீஸரா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா அவங்களுக்கு பணிமாற்றம் கிடைச்சது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல. அதுக்கப்புறமா இப்போ மொஹாலியில சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. కార్యక్రమం చేసే అధికారం ఎవరిచ్చారు? మధుసూదన్ రావు గుర్తుపెట్టుకో, ఎల్లకాలం ఇలా మాదిరిగా ఉండదు. ప్రజాస్వామ్యంలో ఉన్నాం మనం. ఈ టోపీ మీద ఉన్న సింహాలకు అర్థం ఏమిటో తెలుసా? అధికారంలో ఉన్న వాళ్ళకు సెల్యూట్ కొట్టడం కాదు, ప్రజాస్వామ్యాన్ని కాపాడడం కోసం మీరున్నారు. గుర్తుపెట్టుకోండి. சட்டமன்ற நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்ட முன்னாள் ஆந்திர முதல்வர் మధుసూదన్ రావు గుర్తుపెట్టుకో, ఎల్లకాలం ఇలా మాదిరిగా ఉండదు. ప్రజాస్వామ్యంలో ఉన్నాం మనం. உங்க தொப்பியில இருக்கிற தேசிய சின்னத்தோட அர்த்தம் தெரியுமான்னு காவலரை நோக்கி எழுந்த ஆவேச கேள்விகள். கருப்பு துண்டுடன் கையில் பதாகையுடன் வந்தவர் தடுத்து நிறுத்தப்பட்டது ஏன்? ஆந்திர சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்தது என்ன?